வடிவேலோட காமெடி ஒரு படத்துல வரும், தமிழ் படத்துல. வடிவேலு போலீஸ்காரரா இருப்பாரு. ஒரு பொண்டாட்டி 4-5 புருஷமார்க வருவாங்க. எல்லா பேருமே இவ ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுவாங்க. இதுல புதுசா ஒருத்தன் மாப்பிள்ள எனக்கு கட்டி வைன்னு அடம்பிடிப்பான். யார? அடுத்தவங்க 5 பேரை கட்டிக்கிட்ட ஒரு பொண்டாட்டிய. அந்த காமெடியை பார்த்த ஏதோ ஒரு டைரக்டர், நல்லா இருக்கே, இதையே நாம கதையா ஒரு படமா பண்ணா என்னன்னு அந்த காமெடியை பேஸ் பண்ணி ஒரு பெரிய படத்தையே மலையாளத்துல எடுத்து தள்ளிட்டாரு. பெண்ணு கேஸ் அப்படின்னு 2026ல இப்ப புதுசா வந்த ஒரு மலையாள படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முழுக்க முழுக்க காமெடி படம். திடீர்னு நடுவுல கொஞ்சம் சஸ்பென்ஸா போகும், அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி காமெடியா தான் முடியும். ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாமா? எடுத்ததுமே ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டே வரான். இவன் ஒன் ஆஃப் த புருஷன். இவங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. 6 புருஷமாரிங்க ஒன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட பேரு மென்ஸ் ஆர்மி. ஒன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறாங்களா. நீங்க போற வழியில தின்றதுக்கெல்லாம் செலவெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது. பெட்ரோல் செலவு, வண்டி செலவு இதை வேணா ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா பேரும் ஒன்னா போலான்னு பேசிட்டு கிளம்பி ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அவங்க வர்ற அந்த கல்யாணத்து மாப்பிள்ளை ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. ஏன்னா பல வருஷமா கல்யாணம் ஆலையா, இந்த தடவையாவது ஆயிரணுமேனு காத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை தோழர் எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுக்குறாரு. அவசரப்படுத்துறாப்ல, சீக்கிரம் தாலியை கட்டணும்னு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகுது, கொஞ்சம் பொறுமையா தான் கட்டுங்களேன், என்ன அவசரங்கிறான் தோலை. பொண்ணுங்கன்னு கேட்டா ரெடி ஆயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. தோழன் தான் பரபரப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சின்ன பொண்ணுங்க கிட்ட பன்னீரை எப்படி தெளிக்கணும் தெரியுமா, நல்லா அழகா தெளிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்ல, இதோ தெளிச்சு காட்டுறோம்னு அட்ட டைம்ல அத்தனை பேரும் மூஞ்சில பன்னீரை தெளிப்பாங்க. வெரி குட், இப்படித்தான் இருக்கணுங்கிறாப்ல. இதுவுமே நம்ம வடிவேலு காமெடி படம் தானே. இந்த கட்டையை வச்சு லொஜக் 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 அடிவாங்க, அந்த காமெடின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஜீப் வந்து நிக்கும். மென்ஸ் ஆர்மி அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பை சேர்ந்த 6 பேரும் களத்துல இறங்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு தெரியாம வரவேற்கிறதுக்காக மாப்பிள்ளை தோழர் பக்கத்துக்கு போக அப்படியே ஒரே எத்து தலைமை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பறந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது கூட அங்கிள் நல்லா பன்னீர் வீசுறமா பாருங்கன்னு பிள்ளைங்க பன்னீர் வீசுதுங்க. அப்பையும் எவன்டா அவன் கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ண வந்ததுன்னு மாப்பிள்ளை களத்துல இறங்குறாரு. அந்த பக்கம் அவங்க களத்துல இறங்குறாங்க. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை. யாரு யார் அடிக்கிறாங்க என்னன்னு ஒண்ணு பிடிபடல. இந்த சீப் எடுத்து வச்சா கல்யாணம் நின்றுங்கிறாப்ல ஐயரை கூட பஞ்சர் பண்றாங்க. மாப்பிள்ள அந்த பக்கம் அந்த 6 பேருன்னு நல்லா சண்டை முத்தி போய் கடைசியில பார்த்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கேஸ் போய் நிக்குது. ஒரு நோட்டீஸ் போர்டை கொண்டு வந்து யாரோ ஒட்டுறாங்க பாருங்க. என்ன நோட்டீஸ் அது? ஆர்கானிக் விதையை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் போல. இவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் விவசாயத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொந்தமான அந்த இடத்துக்குள்ள தோட்டம் தரவு காய்கறி எல்லாம் ஆர்கானிக் முறையில பண்ணி நிறைய பேர் எடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போல. அது சம்பந்தமான கிளிப்ஸ் எல்லாம் நோட்டீஸ்ல ஒட்டி இருக்காங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல விவசாய பண்ணையான்னு கூட சில பேர் ஓட்டிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு ஏட்டமா நம்ம பையில வந்து ஒரு கை பிடிக்க சொல்லுவாங்க. அதை பார்த்த மாப்பிள்ள தோழர் ட்ரெஸ் அழுக்க ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நாங்க கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல, அண்ணே நீ வானே அப்படின்னு கூப்பிடுறாப்ல மாப்பிள்ளை. அடுத்து எஸ்ஐ ஒருத்தர் வரார். இங்க ஒரு போலீஸ்காரம்மா எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியல் பைத்தியம். கொஞ்சம் சவுண்ட குறைச்சாவது வேலை பாருமா, அப்பப்ப வாங்குற சம்பளத்துக்கு லைட்டா வேலை பாரு என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்குது போல. அண்டம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் வந்திருக்குது. என்ன கேஸ்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. யூடியூபர் சில பேர் இந்த லேடிஸோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பில்லு பே பண்ணல. ஒருத்தன் 5 பேர் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டாங்களாம். கேட்டா உங்களுக்கு நாங்க ரிவ்யூ போட்டு வர்றோம் அப்படின்னு காசு கொடுக்காம போயிட்டு கண்ட மணிக்கு அது சரியில்லை இது சரியில்லை சாப்பாடு வேகல அப்படி இப்படின்னு இன்டர்வியூ பண்ணி கொடுக்காங்க. அது யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகி போச்சு. யாருமே உங்க ஹோட்டலுக்கு வரது இல்லையா, அதனால கேஸ் கொடுக்கலாம்னு வந்திருக்காங்க. அவங்க பேசுறத வச்சு பார்த்தா ஈஸியா நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. பயப்பிள்ளைய காசு எதிர்பார்த்திருக்காங்க, காசு கிடைக்கல, கண்ணா அப்படின்னு பேசுறாங்க போல. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எங்களுக்கு சாதகமா முடிங்க, உங்களை பத்தி உங்களோட இந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தி நல்லா அழகா ட்ரெண்டிங்கா ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களாம் சொல்லி காட்டுறானுங்க. ஆனா நம்ம எஸ்ஐ அருமையா ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த மாதிரி நாங்க ரிவ்யூ பண்ணது தப்பு, காசு கொடுக்கலங்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்பா பேசணும், எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு வீடியோ ரிலீஸ் பண்ணணும். அதுவும் ட்ரெண்ட் ஆகணும் பாத்துக்கங்க அப்படின்னு ஐடியா கொடுக்க நல்லா இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் அதையே பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்ல தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி விடணுமா அதையும் பண்ண சொல்லுங்கன்னு எஸ்ஐ ஐடியா கொடுக்க அதையும் பண்ணிடுங்கடான்ட்டாங்க. சூப்பர்ல. அடுத்து வெளியில கயமையான சத்தம். என்னையா சத்தம்னு வெளியில வந்து பார்த்தா அந்த பொண்ணு கேஸ் தான். நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருங்கடா எவனா ஒருத்தன் பேசுங்கடா அப்படின்னு கத்தும் போது எவனும் தனியா பேசல. ஓங்கி ஒரு அடி டேபிள்ல. அதுக்கு பிறகுதான் அமைதியாராங்க. அங்க ஒருத்தர் பொறுமையா எடுத்து சொல்றாரு. உங்களை யாரு பிரச்சனை பண்ணது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. இவங்களே யாராவது ஒருத்தன் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு தான் காரணம் அப்படின்னு போலீஸ்காரங்க எடுத்து சொல்றாங்க. என்னையாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். ஒத்த பொண்ணு இவங்க அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இதுதான் பொண்ணு போல. நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாம் மாப்பிள்ளை கொடுத்த நகை. கல்யாணத்துக்குள்ள இவங்க எல்லாம் உள்ள புகுந்து தடுத்துட்டாங்க. கேட்டா இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்களா. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தாங்க இல்ல, எல்லாம் புருஷ மாதிரியே அடுத்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. இதுக்கடையில மாப்பிள்ளை தாலியோட வந்து சார் நல்ல நேரம் முடிய போது கொஞ்சம் கட்டிட்டு பெத்ததை பேசிக்கலாமா அப்படிங்கிறாரு. டேய் அடுத்தவங்க முன்னாடிக்கு எப்படா தாலி கட்டுவ, முறைப்படி விசாரிக்கணும்டான்னு அவங்கள ஒருத்தரை முன்னாள் புருஷரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்நாள் புருஷராக இருக்கிற நம்ம மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். இவரு லோக்கல் அரசியல்வாதி. இவர் அந்த பொண்ணு எப்படி ஏமாத்தி இருக்குன்னா அவளையும் ஏதோ ஒரு அரசியல்ல ஈடுபாடு இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி காட்டிக்கிட்டு அவரோட கட்சி ஆபீஸுக்கே வந்து அவங்க கூட
பழகி அந்த ஆளுக்கு ரொம்ப காலமா கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழகி கல்யாணமும் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நகையோட எஸ்கேப் ஆயிடுறான். இதான் நடந்துச்சுங்கிறாப்ல. பொண்ணை எப்படி பாத்தீங்கன்னு கேட்டா மேட்ரிமோனில பார்த்ததா சொல்றாங்க. இந்த பக்கம் நம்மால நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னுமா. அப்புறம் ஒரு முறை மறைச்சதும் இல்ல நானும் மேட்ரிமோனில தான் பார்த்தேன் அப்புறம் லவ் பண்ணதா சொல்லுவார். பேரை கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்றான். அந்த அம்மாவோட ஒரிஜினல் பேரே யாருக்கும் தெரியல. அப்புறம் இப்படி ஏமாத்தி போனதுக்காக ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கூட கொடுத்துருக்கான்னு சொன்னதும் அந்த கேஸை பத்தி விசாரிங்கப்பா அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த பொண்ணோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறானா ஒரு தடவை பார்த்திருக்கிறதா மாப்பிள்ள சொல்றாரு. என்ன மட்டும் இல்ல இன்னும் பல பேரை ஏமாத்தி இருக்கிறதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. புருஷங்க பேரெல்லாம் புருஷன் 1, புருஷன் 2, புருஷன் 3, புருஷன் 4ன்னு பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே குனிஞ்சதுல நிமிராம இந்த பக்கத்துல வருது. அப்பயும் மாப்பிள்ள நான் அவனை நம்புறேன் தாலி கட்டட்டுமா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. சரி கல்யாணம் பண்ணதா சொன்னீங்களே ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பார் போல. வீட்டை மீறி கல்யாணம் பண்றேன் கல்யாணத்தை கொஞ்சம் ரகசியமா பண்ணிக்கலாம் போட்டோ கிட்ட எல்லாம் வேண்டான்னு போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டலாம். ஆனாலும் இவங்க சொந்தக்கார பையன் எவனோ ஒருத்தவன் அறவரையா போட்டோ எடுத்திருப்பா இந்தா பாருங்கன்னு காட்ட எஸ் மூஞ்சில பாய் தெரியுது அவதான் போல. மித்த பசங்கிட்ட விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சுன்னு கேட்க எல்லா பேரையும் கட்டி ஏமாத்திருக்கிறாப்ல தான் தெரியுதுன்னு சொன்னதும் யாரு நம்ம எஸ்ஐ சொன்னதும் சரி நகையெல்லாம் கழட்டி உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு கேஸை ஃபைல் பண்ணுவோம் கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு அடுத்து என்னன்னு யோசிப்போம்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணை ரிமைண்ட் பண்ண போறாங்களா அதுக்கு பேர் என்ன ரிமாண்ட் பண்ண போறாங்களா இப்பதான் கரெக்டா சொல்றேன். எல்லாம் முறைப்படிதான் நடக்கும் டாப்ல மேட்ரை கேள்விப்பட்டு மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. இவன் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு உள்ள வர புருஷங்க எல்லாம் வெளியில காத்து கிடக்குறாங்க. கேஸ் ப்ராப்ளம் ஆகுது. இருக்கடையில நம்ம மாப்பிள்ள ஐயருக்கு போனை போட்டு ஐயரே இன்னைக்கு வேற ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருக்குதா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா விசாரிச்சுட்டு இருக்கையில மாப்பிள்ளை தோழர் வந்து அதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது போலீஸ் கஸ்டடியில வச்சு 7 நாளைக்கு விசாரிக்க சொல்லி ஜட்ஜையா உத்தரவு போட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல 7 நாளைக்கு பிறகு அப்ப ஒரு நல்ல நேரம் பார்த்து வைங்க அப்ப தாலி கட்டுறேங்கிறான். இவன் தாலி கட்டுறதுல குறியா இருக்கிறான். எத்தனை பேர் இந்த அம்மாவுக்கு தாலி கட்டாங்கிறதுல அவனுக்கு கவலை இல்ல போல. ஊர்ல சில பேர் இப்படித்தான் தெரியுறாங்க. அப்படி ஒரு கல்யாணம் தேவையா ஆனா மாப்பிள்ள அலையறாரு. இதுல சில அடியாட்கள் இந்த பொண்ணால பாதிக்கப்பட்டவங்க என்னன்னு தெரியல இந்த பொண்ணை தாக்க வரானுங்க. உடனே உஷாராகி பொண்ணை வேக வேகமா வண்டியில ஏத்துறாங்க. நல்ல வேலை வண்டியில ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கிற மகளிர் சிறைச்சாலையில தங்க வைப்பாங்க. விசாரணைக்கு கூட்டுப்பாங்க போல அடுத்த நாள் காலையில. இவள பார்த்தா இந்த தப்பெல்லாம் பண்ற மாதிரியா தெரியுது. இருந்தாலும் பண்ணிருப்பா ஆனா ஒத்தாளா தனியா பண்ணிருப்பாளா அப்படிங்கிறாப்ல நம்ம இன்ஸ்பெக்டரும் டிரைவரும் பேசிக்கிறாங்க. அடுத்து பாருங்க இந்த பக்கத்துல போலீஸ் வேலையில இருக்கிற ஏட்டம்மா செடிகளுக்கு சூரிய உதயம் வரதுக்குள்ள தண்ணி ஊத்தணும்னு முன்னாடியே வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ள சும்மா இல்லாம பொண்ணுக்காக எதையோ கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அக்யூஸ்ட அடிக்கடி வந்து பார்க்க கூடாதுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். இவரே போய் கதவை திறக்க பாக்குறார். இப்படியே பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என் வேலை போயிடாது அப்படின்னு மாப்பிள்ளை தலை சொல்லும் போது வேலை போனா பரவாயில்லடா துபாய்க்கு நான் வேலைக்கு போவேன் உன்னையும் கூட்டு போறேன் அப்படிங்கிறாப்ல. இவளுக்கு கொஞ்சம் மாத்து துணி கேட்டிருப்பாங்க போல. மாப்பிள்ள நைட்டி துணியா அதாவது ஒண்ணு எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் போட முடியாது வேற உருப்படியா எதுவும் இல்லையான்னு போலீஸ்காரமா கேட்கும். 2 சுடிதார் இருக்கிறதா காட்டினதும் அதை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்தா புதுசா இங்க ஒரு எஸ்ஐ வராரு போல. ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு எதையும் கண்டுக்காம கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். நம்மால பார்த்ததும் சார் அப்படின்னு எந்திரிச்சு நிப்பாப்ல. சல்யூட் எல்லாம் அடிக்கல. கேட்டா இந்த ஊரு டிஎஸ்பியோட சொந்தக்கார பையன் போல. அதான் ஓவர் ஆட்டம். டிஎஸ்பியோடைய மருமக புள்ள. அதெல்லாம் சரி ஆனா போலீஸ் புரோட்டோகால் உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டதும் தொப்பிய மாட்டிட்டு எஸ் சார்னு சல்யூட் அடிப்பான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போலீஸ் புரோட்டோகால் தெரியாதான்னு கேட்டதை. இந்த பக்கம் பார்த்தா இந்த புள்ளைய விசாரிக்கிறதுக்காக வெளியில உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி 2 பேரு நம்ம இன்ஸ்பெக்டரை பத்திய பழைய கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கையில ஒரு பொண்ணு கிட்ட சீண்டல் பண்ணாருன்னு சொல்லி ஊரு பிரசிடென்ட் எல்லாரும் முன்னாடியே அடிச்சுட்டு அது பெரிய கேஸ் ஆகி அவர் பல நாள் வேலை இல்லாம இருந்து அப்புறம் இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு இங்க வந்திருக்காரா. அதை பத்தி விசாரிக்கிறாப்ல. அதெல்லாம் பொய் புகாருங்க அப்படின்னு எடுத்து சொல்லுவார். சரி அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை இதை பண்ணாம விட்டுறாதீங்கன்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அது என்ன இன்விடேஷன்னா இந்த ஊருக்கு மினிஸ்டர் ஒருத்தவர் வரார். கூடவே அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் வராராம். இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துருங்கிறாப்ல. ப்ராப்பரா ஒரு அழைப்புதல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அந்த பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல யாரோ ஒரு அம்மாவை தள்ளிவிட ஐயோன்னு விழுக போறாங்களேன்னு இவர் பிடிச்சிருப்பாரு. உடனே ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறேன்னு சொல்லி பஞ்சாயத்து பிரசிடென்ட் அடிச்சிருப்பான். இதுதான் கேஸ் போல. மறக்க முடியுமான்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதே சமயம் போலீஸ்காரம்மா மொபைல் நோண்டிட்டு இருந்தம்மா சரி அடுத்து பேப்பரை படிப்போமே அப்படின்னு பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்குது. நோட்டீஸ் போர்டுல இந்த புதுசா வந்த அழைப்புதல எஸ்ஐ ஒட்டிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் அந்த பழைய வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது போல. அதை இன்னும் மறக்க முடியாம பார்த்து வருத்தப்படுறார். யார் அமுச்சு விட்டுருக்கா இவர் கட்டிக்க போற பொண்ணு அமுச்சு விட்டுருக்குது. எதுக்கு அமுச்சு விட்டுருக்குதுன்னா இந்த வீடியோ டெலிட் ஆனாதான் கல்யாணம்னு சொல்லிடுச்சு போல. அவங்க அப்ப எங்க அட்டவே கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாராம். இன்னும் வீடியோ டெலிட் ஆகல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கா. அவன் நர்ஸ் வேலை பாக்குறவ போல. நம்மால ஒரு வீடியோ டெலிட் பண்ணா அடுத்து வீடியோஸ் வந்துகிட்டு தான் இருக்கிறது. என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த தப்பு நான் பண்ணலங்கிறது நீங்க நம்ப மாட்டீங்களான்னு கேட்டா நாங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. சுத்தி முத்தி இருக்கிற ஆட்கள் நம்பணும்ல. வைங்க போனை வச்சிடற. அப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு விசாரிக்கையில நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இந்த ஏரியால இருக்கிற இந்த ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல புருஷங்க ஒரு 6 பேரு. அவங்க 6 பேரும் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த மேப் அதுல எல்லா இடத்துலயும் வச்சு காட்டுறாரு. இந்த ஊர்ல எல்லாம் அந்த பொண்ணு ஏமாத்தி இருக்குன்னு. இந்த எல்லா ஊர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா எதுவுமே சிட்டி கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன ஊருக. இத்தனை ஊர்கள்
ஊர்களுக்கு போய் பொண்ணு தேடிட்டு கஷ்டப்படுற மாப்பிள்ளைகளை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையுமே தனி ஒருத்தியா ஏமாத்துறது கஷ்டம் இல்ல அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்குது, எதுவும் பேச மாட்டேங்குது, அந்த பொண்ணை ஏதோ கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ண வச்சிருப்பாங்களோன்னு எஸ்ஐ வக்காலத்து வாங்கி பேசுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அண்ணன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு வாயை திறக்கணுமே, அவதான் வாயை திறக்க மாட்டேங்கிறா. அடுத்து இந்த பொண்ணோட பேக் எல்லாம் செக் பண்றாங்க. ஒரு போனு, இவளோட போட்டோ போட்டு பின்னாடி ரோஹிணின்னு ஒரு பேரு. சோ ஒரிஜினல் பேரு ரோஹிணி தானா அப்படின்னு கேட்டா ஆமாங்கறா. அடுத்து கூடவே இன்னொரு போட்டோ இருக்குது. இந்த போட்டோல இருக்கிற ஆள் யாரு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. முஸ்லீம் பொண்ணா நடிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா, கிறிஸ்டின் பொண்ணா நடிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா, இந்து பொண்ணாவும் நடிச்சு மாலை மாத்தியும் கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிருக்கா நகையோட. பந்தியில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நகையோட எஸ்கேப் ஆயிருக்கா. சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. கூட இருந்தவர் தான் கோவப்படாதீங்கன்னு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு நம்ம ஏட்டமாவை மட்டும் பொறுமையா விசாரிக்க சொல்ல அவங்களும் தண்ணி எல்லாம் கொடுத்து பொறுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிங்கிறது ஒரிஜினல் பேரான்னு கேட்டா மறுபடியும் ஆமாங்கிறா. உண்மையை பேச ஆரம்பின்னு சொல்லும் போது, பாருங்க உங்களுக்கு தேவை என்ன, இதையெல்லாம் நான் பண்ணனா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் தான் பண்ணேன், அதான் நான் சொல்றேனே, இனிமே யாரு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், விட்டுருங்க, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்க, என்ன தூக்கல போடுங்கன்னு அழுக ஆரம்பிச்சிடறா. இந்த அம்மாவே வருத்தப்பட்டு ஒண்ணு இல்லமான்னு தேத்திக்கிட்டு இருக்குது. வாழ்ந்துட்டேன் போதும் முடிச்சுக்க அழுகுது. அப்புறம் ஏட்டமா இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு அழுது பேசுறத பார்த்தா யாரோ மிரட்டி இருப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, ஆனா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு ஏட்டமா எடுத்து சொல்லும். இதுக்கிடையில நம்ம பைய அந்த அம்மாவுக்காக ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். யாரு, நம்ம மாப்பிள்ள. இதான் கடைசியா இருக்கணும், இதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. போய் கொடு அப்படின்ட்டாரு. சோ அவளுக்கு சாப்பாடு வந்துருச்சு. இவங்களும் கூட உட்கார வச்சு இந்தாமான்னு வெஞ்சனம் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அப்பயும் அவ அழுதுகிட்டு இருப்பா. இங்க பாரு, அழுது எதையும் நம்ம சாதிக்க போறது இல்ல, உனக்காக இங்க பேசுறதுக்கு வேற யாரும் இல்ல, உன்னை காப்பாத்திக்கணும்னா நீ தான் பேசணும், சாப்பிடு அப்படின்னு லைட்டா பேசி ஓரளவு சரி கட்டிட்டாங்க, பேச சொல்லிட்டாங்க. இவளும் பேசுறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறதா சொல்றா. ஒரு பையன் போட்டோ இருக்கும்ல, அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு விசாரிக்கிறாங்க. ஆளு தாடி கிடின்னு வச்சு ஒரு மாதிரியமா இருக்கிறான், ஒரு மாதிரியா இருக்கிறான். அவன் பேரு டேவிட்டா. பிடிக்காதவங்களை கட்டி வச்சு கால்ல குத்தி கொடூரமா டார்ச்சர் பண்றவன். உண்மையை சொல்லு, நாங்க பாத்துக்கிறோன்னு தெம்பூட்டுற வகையில பேச அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. கேரளால ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவதானா. அங்க மலைச்சரிவு ஏற்பட்டு அந்த ஊர்ல இருந்த பல பேரு இறந்து போயிடுறாங்க. அதுல இவங்களோட அப்பா இறந்துறாரு. அம்மாவும் பொண்ணும் மட்டும்தான். இனிமே அங்க வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சிட்டி பக்கம் பொழப்ப தேடி கிளம்பி வராங்க. அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தனை நம்பி தான் வராங்க. அந்த பையனும் ஒரு தமிழ் பையன், பேரு அருளா. இதோ இருக்கிறேன்னு கத்துறான். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. இவனுக்கு கொஞ்சம் சின்ன தாடி, அந்த டேவிட்ங்கிறவனுக்கு பெரிய தாடி. இவங்க வந்திருக்கிற ஊரு மைசூர்ல ஒரு வீட்டுல மொட்டை மாடியில தங்கி இருக்கிறவன் இவங்களை அங்க தங்க வச்சுக்கிறான். வேலைக்கு அதுக்கு கிளம்புறான். இவளும் வேலை தேடி நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ராத்திரி இவங்களை வீட்டுல தங்க வச்சுட்டு அவன் வெளியில கொசுல படுத்து கிடக்குறான். ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. அயன் பண்ண கஷ்டப்பட்டு இருக்க, நீங்க சாப்பிடுங்க நான் அயன் பண்றேன்னு அயன் பண்ணி கொடுக்குறா. வேலைன்னு இவனும் ஒரு சமையல் நல்லா சமைப்பான் போல, செஃப் போல அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இவங்களையும் அங்கங்க கூட்டு போய் கொஞ்சம் கம்பெனியும் கொடுக்குறான். அதுல அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சு போச்சு. அருள சமைச்செல்லாம் கொடுக்க நல்லா இருக்கே, சமைக்கிறியன்னு பாராட்டவும் செய்யறான். நிறைய படம் பார்ப்பேன், சினிமேட்டிக்கா லவ் பண்ற பையன் ப்ரொபோஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதையெல்லாம் நீ பார்த்தா பண்ற மாதிரி எனக்கு தெரியல, பரவாயில்ல சாப்பிடு அப்படிங்கிறா. அப்ப சிம்பாலிக்கா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லிடுறா. பொண்ணுங்க லவ் பண்றத இப்படி சிம்பாலிக்கா சொல்ற விதமே ரொம்ப தனி, ரொம்ப சுவாரஸ்யமா கிரியேட்டிவாவும் இருக்கும். அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலு, மார்க்கெட்டு, பஸ், வீடு, ரெஸ்டாரண்ட், வேலைக்கு போற இடம்னு, வேலைக்கு இன்டர்வியூக்கு போற இடம்னு எல்லா இடத்துக்கும் கூட தெரிவான். ஆனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமாவே வரா, கோமாவே வண்டியில ஏறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ரிசப்ஷனிஸ்ட் தேவைன்னு சொல்லி தான் அங்க போனேன், ஆனா நிஜத்துல அவங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் தேவையில்லை, வேற வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கோவப்படுறா. நம்மளால புரிஞ்சுக்கிட்டு ஹெட்போனை கொடுத்து பாட்டை கேளுன்னு சொல்லி கொஞ்சம் அமைதிப்படுத்துறான். சீட்டு கிடைச்சதும் பக்கத்துல உட்காந்துட்டான். யாரு, நம்ம அருள். திடீர்னு பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஏகப்பட்ட செலவாகுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, தேவைப்பட்டா என் பைக்கை கூட வித்துறேன், பாத்துக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இவளுக்கு தெரியும் இதெல்லாம் வித்தா கூட நிலைமையை சரி கட்டுற அளவுக்கு பணம் கிடைக்காதுன்னு. அதனால வேற வழி இல்லாம ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு போயிட்டு வேற வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு அங்க இருந்து அழுதுகிட்டு வந்தால அந்த இடத்துக்கே திரும்ப போறா. இங்கதான் நம்ம டேவிட்டை அவ பாத்துருக்கா. பெரியதாடி. இந்த பெரியதாடி டேவிட் என்ன சொல்றான்னா, நீங்க நினைக்கிறாப்ல தப்பான வேலைக்கெல்லாம் இல்ல, நிறைய ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாம பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போதும், அந்த பொண்ணுக்காக பணம், நகை, சொத்துன்னு எதையும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நமக்கு தேவை நகை தான். இவ்வளவு அழகான பொண்ணு தன்னை கட்டிக்கிறான்னா எவ்வளவு நகை வேணாலும் போடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த நகையை ஆட்டைய போட்டு கல்யாணமானதுன்னு எஸ்கேப் ஆயிடலாம், யாரும் ஒன்ன தொடக்கூட மாட்டாங்க, சேஃபா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்றாரு. இவ பயப்படுறா, மறுபடியும் பேசி கன்வின்ஸ் பண்றாரு. நீயும் மலையாளி, நானும் மலையாளி, மலையாளிக்கு மலையாளி உதயசீலனா எப்படி அப்படின்னு பேசுறாரு. இவர் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருன்னு நிறைய கம்ப்யூட்டர்ல வேற காட்டுறாரு. மாட்டிக்க மாட்டோமான்னு கேட்கும்போது, மாட்டிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி நான் ஒரு கடை போட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். வாஸ்தவமான பேச்சு தான். ஒரே ஒரு தடவை நான் பண்ணுவேன், அதுவும் எங்க அம்மாவுக்காகத்தான் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே பண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிறார். ஒரு கண்ணாடி போட்ட மாப்பிள்ளைய இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிசப்ஷன்ல உட்காந்து எல்லாருக்கும் நின்னுகிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம டேவிட் அங்க வந்திருக்காரு.
வாங்கிடுறாரு. கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு. கேப் கிடைக்கும் போது ட்ரெஸ் மாத்திட்டு இவன் இருக்கிற வண்டியில வந்து ஜம்முனி ஏறிக்கிறான். நகை எல்லாத்தையும் டேவிட் கிட்ட ஒப்படைக்க டேவிட் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இந்தா ஓமங்கன்னு ஒரு 2 கட்டு பணத்தை மட்டும் கொடுக்குறான். வாங்கிட்டு இவளும் போய் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அம்மாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நகை ஏதாவது வித்தையா, எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை திரட்டின சமாளிச்ச அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு போய் சொல்லுவா. இந்த உண்மையை யார்கிட்டயுமே அவ சொல்லல. ஆனா ஒரு மாதிரி வருத்தப்படுறா, அழுகுறாங்கிறது தெரியுது. நான் பாத்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்றான் அருள். அப்புறம் ஒரு நகை கடைக்கு போய் வேலை தேடி இருப்பா. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. சந்தோஷம்னு அருளுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா அருள் எடுக்கல. வீட்டுக்கு வந்தா நம்ம டேவிட் வந்து உட்காந்துருக்கான். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்து என்ன பேசுறாரு. வாயன் கீழே அப்படின்னு கீழே போகும்போது இன்னொரு கல்யாணத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு மிரட்டுறாரு. இவன் முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா. அப்போ நீ பண்ண இந்த முதல் கல்யாணத்தை போட்டோவை, உன் வீட்டு அட்ரஸ், உன் பேரை, இந்த டீடைல் எல்லாத்தையும் அந்த மாப்பிளைக்கு அமுச்சு வச்சா என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு மிரட்டுறாரு. மிரட்டலுக்கு பயந்துட்டா. இதுக்கடையில நம்ம அருள் வரும்போது அருள்கிட்ட அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகமாகி இவனோட போன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு தான் வாழ்க்கையே மாறி போயிடுச்சான். அடுத்துன்னு விதவிதமா ஏகப்பட்ட கல்யாணத்தை பண்ண வச்சு எல்லா இடத்துலயும் நகையோட ஓட விட்டு அந்த நகையெல்லாம் அவன் பிடிப்பாங்களாம். இங்க பாரு, உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்குது, இவ்வளவு ஆம்பளைகளை ஏமாத்தி இருக்கிற. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் உன் கூட ஒருத்த இருந்தானோ நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நிஜம்னு சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் ப்ரூஃபுக்காக தான் முயற்சி பண்ணதா சொல்றா. ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். அருள் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருப்பா போல. அருள் உடனே நமக்கு ப்ரூஃப் வேணும், அவனோட ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது இருந்தா பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வை அப்படின்னு சொன்னதும் சரி நீ இவளும் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு கிளம்பும் போது கரெக்டா டேவிட் வந்துடுறாரு. என்னன்னு கேட்டா கொஞ்சம் பண தேவை, அதனால வந்தேன்னு சொல்லும்போது நிறைய கல்யாணம் பண்ணிட்ட, இனிமே நீ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இங்க வராத, என்னையும் நேர்ல பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா போன் பண்ணு, பணம் உன்னை தேடி வரும், என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். கட் பண்ணா அருளும் இவளும் சேர்ந்து மைசூர்ல, கர்நாடகா மாநிலத்துக்குள்ள இருக்கிற மைசூர்ல போலீஸ்காரங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி பல பொண்ணுங்களை வச்சு பல மாப்பிள்ளைகளை ஏமாத்தி நகையை புடுங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இவங்களையே திட்டுறாரு அந்த போலீஸ்காரர். போய் உட்காருங்க போங்க அப்படின்னு யாருக்கோ போட்டு கொடுத்துட்டாரு. இவனை A4 சீட் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவன் A4 சீட்டை வாங்கிட்டு வரதுக்குள்ள இந்த பொண்ணை உட்கார வச்சு பயங்கரமா மிரட்டுறாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு பாவம் வருத்தப்பட்டு இருக்கா. அவ்வளவு பேர் கூடி நின்று திட்டிக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்கா. எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களே குற்றவாளி நடத்துறான் எப்படி அப்படின்னு கேட்கறான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களையே குற்றவாளி மாதிரி நடத்துறான் எப்படி அப்படின்னு உன்னையும் பிடிச்சு உள்ள போட்டுருவோம், போடா வெளியில அடிச்சு விரட்டுறாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவ கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. வெளியில வந்தா இவ வீட்டு பக்கம் வந்தா ஏகப்பட்ட ரோடிங்க இருக்கிறாங்க. எல்லாரும் தாண்டி மேல வந்தா கரெக்டா நம்ம அருளை பிடிச்சு வச்சிருக்காங்க. அருள் நீ எங்க வந்த, போன்னு கத்துறான். அப்படியே தலைமுடியை பிடிச்சு எனக்கு எதிராவே கேஸ் கொடுக்குறியான்னு பிடிச்ச தள்ளி விடுறாரு. சேர போட்டு எதுக்கா உட்கார்றாரு. அம்மா என் புள்ளைய விட்டுன்னு கதறிக்கிட்டு இருக்குது, எங்களையே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா, நீ தாண்டி ஜெயிலுக்கு போவ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கடையில இவங்களையும் தாண்டி இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்னு இருக்குது, யாரும் பார்க்காத ஒரு கேரக்டர். யார் யாது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் நம்ம ஹீரோவையே ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு இழுக்கிறியா சில்மிசம் பண்றியான்னு பிரச்சனை பண்ணார்ல, அந்த ஆள் தான் அந்த முகம் தெரியாத நபர். அவரு இனிமே ஒழுங்கா இருப்பா அப்படிங்கிறாப்ல வெளியில வந்து பேசுவார். ஆடா பாவி, இப்படி ஒரு கேரக்டர் பின்னாடி இருக்கான்னு யாரும் எதிர்பார்க்கல. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம இன்ஸ்பெக்டர் குஷி ஆயிட்டாரு, சிரிக்கிறார் பாருங்க. பழிவாங்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா நினைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்டுறவரா போராடுவேன்னு சொல்லி மாப்பிள்ளை தோழனோட போராட்டத்துக்கு களத்துல இறங்கிட்டார். இது பத்தாதுன்னு 7வது புருஷன் இப்போ புதுசா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். அவருக்கு இந்த ஜோசியம் இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு போல. சாமி பூஜை புனஸ்காரம் இப்படியே திரிவாராம். 18 தடவை மாலை போட்டு இப்போ குருசாமி ஆயிட்டேன்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன எழுதுங்க கம்ப்ளைண்ட் எழுதுங்கன்னு சொன்னதும் கம்ப்ளைண்ட்லயே ஐயப்பா துணை அது இதுன்னு ஆரம்பிக்கிறார். பயங்கர பக்திமானா பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு உன்னை எப்படிப்பா அந்த பொண்ணு ஏமாத்துச்சுன்னு கேட்டா பஞ்சாமிர்தம் லட்டு அதுன்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை கொடுக்குறாரு. ஒரு நல்ல ஐயர் விட்டு பொண்ணு மாதிரி மேக்கப்ல வந்திருக்கிறா. ஒரு வக்கீல் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கா. கேஸ பத்தி கேள்விப்பட்டுட்டு விஜயகுமார் ஒருத்தவனை ஏமாத்துறேன்னு கேட்டா ஆமாங்கிறா. இப்ப கூட வேண்டா வெறுப்பா அழுதுகிட்டே தான் பிடிக்காம அந்த வேலையை பார்த்ததா சொல்லுவா. அவனை நேர்ல பார்க்க வரும்போது கூட ரொம்ப பக்தியோட ஏதோ கொடுக்குறான் பாருங்க. ஜாதகம் போல 2 பேருக்கு ஜாதகம் மேட்ச் ஆயிடுச்சான். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு எனக்கு கொஞ்சம் சொத்து தகராறு இந்த பிரச்சனை இருக்குது, நகை ஃபுல்லா லாக்கர்ல மாட்டிக்கிச்சு, கல்யாணத்துக்கு நகை அப்படின்னு இழுக்கும்போது அதனால என்ன நம்ம கிட்ட நகை இருக்குல்ல நான் போட்டு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இவருக்கு பல வருஷமா கல்யாணம் ஆகல, நிறைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்விடேஷன்லாம் அடிச்சு இன்விடேஷன் ஷாம்பிள காட்டிட்டு ஓகேவான்னு கேட்டுட்டு கிளம்பும் போது அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே போல சாக்லேட்டை எங்க வச்சிருக்கான் பாருங்க, எடுத்து கிஃப்டா கொடுத்துட்டு வரான். எவ்வளவுப்பா நகை போச்சுன்னு கேட்டா 50 பவுன் நகையா போச்சா, எல்லாம் 916 பியூர் கோல்டா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்போ தலைவன் நல்லா பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னங்க இந்நேரத்துல அப்படின்னு கேட்கும்போது வாடகை அடிக்க கூடாதுலடா அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கழுவிட்டு ஜம்முன்னு உள்ள போவார். அப்ப அந்த பொண்ணு நகையெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் அடிக்க வேண்டியிருக்கு, அடுக்க வேண்டியிருக்குது, பத்திரமா வைக்கணும்ல அப்படின்னு சொல்ல ஆமாமா பத்திரமா வச்சிரு, நான் பசங்க சரக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க, பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குட் பை சொல்லி அனுப்பி வச்சுட்டு வரேன்னு அவர் அந்த பக்கம் போறார். போய் அவங்களோட ஒரு டான்ஸை போட்டு குடிக்க கொடுக்கும் போது வேணாம்னு சொல்லுவாரு, இருந்தாலும் குடிக்க வச்சிருவாங்க. டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நேரம் ஆயிடுச்சு, மூர்த்த நேரம் பார்த்திருக்கிறார் போல. நேரம் ஆயிடுச்சுன்னு புல்லப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பொண்ணை பார்க்க போனா பொண்ணையும் காணோம், அவகிட்ட இருந்த நகனட்டையும் காணோம், மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டா. இப்படித்தான் ஏமாத்தப்பட்டாப்லையா. அடப்பாவமே.
ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டா அவமானம், எதுக்கு வம்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டாரா. எல்லாரும் கேட்டு இந்த கதையை கேட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணோட அண்ணன் யாரையாவது பாத்தீங்களான்னு கேட்க, ஆமா ஒரு கேரக்டரை பார்த்தோம், கொஞ்சம் ஓங்கி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, தூரமா இருந்து பார்த்ததா சொல்றார். யார நம்ம டேவிட் தான் போல, ஏதோ கத்திட்டு இருந்திருக்கான். இதுக்கிடையில இங்க புதுசா ஜாயின் பண்ணார்ல எஸ்ஐ டிஎஸ்பி உடைய மருமகன், அவரு இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் புட்டு தான் அத்தைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார். அத்தை கூட்டு விட்டு இருக்காங்க போல. டிஎஸ்பி வந்தாச்சு, சல்யூட் வச்சாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்க, இந்த மாதிரி கேஸ்ல நிறைய திருப்பு முனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி பொம்பளைங்க ஏதாவது இழுத்து விடுவாளுக, ஆனா எல்லா தப்பையும் இவங்க தான் பண்ணிருப்பாளுக, ரொம்ப இழுக்காம சட்டுப்புட்டுன்னு கேச முடி, 2 நாள்ல எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் 4-5 நாளாவது ஆகணும், நிறைய பேரை விசாரிக்கணும்னு சொல்லுவான். இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், என் மருமக உள்ளிட்ட கேச ஒப்படைச்சிரு, அவன் பார்த்துப்பான், நீ மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, அதுக்கு பந்தோபஸ்துக்கு மட்டும் போனா போதும், அன்னைக்கு என் மருமக கிட்ட கேச ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இவன் சல்யூட் வைக்காம போவான். என்ன போலீஸ் புரோட்டோகால் எல்லாம் தெரியாது போலயே அப்படின்னு மருமகன் கிட்ட இவன் சொன்னால அதே டயலாக சொன்னதும் வேற வழி இல்லாம சல்யூட் அடிச்சுட்டு போவார். வெளியில பார்த்தா அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் நக்கலா பேசிட்டு வருவார். இவங்க 2 பேரும் குழஞ்சு பேசிட்டு இருக்காங்க. பார்க்கிங் கூட பாருங்க, வண்டியை மறைச்சாப்புல போட்டுருக்கான் பாருங்க, சேப்பு கலர் வண்டி, அதுதான் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட வண்டியா. இவனுக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. தான் கட்டிக்க போற பொண்ணை அந்த நர்சம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவ ரொம்ப கட்டண்டேட்டா இருக்கிறா. வீடியோ எல்லாம் டெலீட் ஆகணும், அப்பா ஒத்துக்கணும், அப்பதான் கல்யாணம்னு. இந்த பக்கம் ராத்திரி எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பாவம் சார், அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் நாம பிடிக்கணும், லாக் பண்ணி உள்ள போடணும், உங்களுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி நீதி கிடைக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு போறாரு. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பொண்ணு சொன்ன கதையெல்லாம் நிஜமான்னு எவ்வளவு மாப்பிள்ளைகளை ஏமாத்தினா அந்த ஊருக்கெல்லாம் போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. பல இடத்துல ரொம்ப சோகமாவே தெரிவா, ஒரு இடத்துல ஒரு அம்மா அரைஞ்சிருது, இப்படி ஏமாத்திட்டான் வச்சுட்டான்னு. இவங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதையெல்லாம் அவ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. ஆனா அதே சமயம் இவங்க எங்க போனாலும் பின்னாடியே பாருங்க இளநீ குடிக்கிற இடத்துல நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கிறத கவனிக்கலாம். அப்ப நம்மள வேவு பாக்குறாரா அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் நினைக்கிறார். அப்புறம் அந்த பொண்ணோட சொந்த ஊருக்கே போய் அவ சொன்ன கதை நிஜமா, நிலச்சரிவு ஏற்பட்டதா, அப்பா இறந்தாங்களான்னு விசாரிக்க போனா அதெல்லாம் பழைய கதை சார், அதோட சேர்ந்து நிறைய ரெக்கார்ட்ஸ், நிலச்சரிவுல நிறைய ரெக்கார்ட்ஸே போயிடுச்சான், விஓ ஆபீஸே மொத்தமா போயிடுச்சான், அதனால எதையும் வெரிஃபை பண்ணி சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவன் மேல வேற ஒரு இடத்துல ஒரு கேஸ் இருந்திருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவ சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமான்னு இவர் தனியா விசாரிச்சிருந்திருப்பாரு. திடுதிப்புன்னு வந்து கேக்குறீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ரிப்போர்ட் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு நம்பர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு பழைய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கோர்ட்ல இந்த அம்மா வக்கீலா இருக்கும்போது அந்த வக்கீலா இருந்து ஒரு பயல ஏமாத்துச்சுல 7வது புருஷனை, அப்போ கோர்ட்ல பார்த்ததா அந்த 7வது புருஷன் சொல்லியிருப்பான்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட வண்டி வந்து நிக்கும். மாட்டாண்டா சேகர், அப்போ இதுல கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இதுக்கடையில டிஎஸ்பி வேற போன போட்டு இன்னும் கேஸ கொடுக்காம என்ன பண்ற, கேஸ மாத்தி விடு அப்படின்னு பிரச்சனை பண்ணுது. சரின்னு வேற வழி இல்லாம வைக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை கூட விட்டு பொண்ணோட அண்ணனை பாத்துக்கிறியா வச்சிருக்கியான்னு விசாரிக்கும் போது அவன் ஒன்னும் பெருசா பார்க்கல வைக்கல, ஆனா அண்ணன் ஒருத்தர் இருக்கிறது மட்டும் தெரியுங்கிறாரு. அப்புறம் சார் இன்னொரு விஷயம், 4 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல ஒரு பையன் இறந்துட்டதா செய்தி வந்தது, தமிழ் பையன். அப்புறம் தான் இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது பையன் பேரு அருள் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இப்ப அந்த பையனோட பேர் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ் பையன் செத்து போனாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்ததுல இறந்து போன பையனோட பேரும் அருள் தானா. எனக்கு என்னமோ இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவன் தான் செத்து போயிருப்பானு தோணுன்னு சொன்னதும் ஐயோ இப்படி ஆயி போச்சா, நல்ல சாட்சியம் மிஸ் ஆயி போச்சு. சரி இதை பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ல, இல்லங்க அவசரப்பட்டு சொல்லிட்டதா சொல்றாரு. அந்த பக்கம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது பாவம். இவரும் போய் ஆறுதல் சொல்றாரு. அவ இவ்வளவு நடந்திருக்குது, தப்பு பண்ணவங்க எல்லாம் வெளியில சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படணுமா அப்படின்னு புலம்புவா. அவங்கள மாட்டி வர்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்லையே, இந்த ஒரு பைய சாட்சி சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும், அவனை இறந்து போயிட்டானேன்னு சொல்லும்போது அம்மாவை கண்டுபிடிச்சிங்கன்னு விசாரிக்கிறா. உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். ஆனா ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றா. அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். 2 நாளைக்கு முன்னாடி இவ ஒரு வேலையை விருப்பம் இல்லாம செய்யும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அருள் நிப்பா. அருளை தனியா கூட்டி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்கிறா. அந்த இடத்துல அம்மாவை பத்தி விசாரிக்க அம்மா சேஃபா பத்திரமா இருக்கிறா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. இதெல்லாம் எப்போ 4 நாளைக்கு முன்னாடி செத்து போனதா சொன்னாங்க இல்ல, அந்த 4 நாளைக்கு முந்தின 2வது நாள், அப்போ 6 நாளைக்கு முன்பு. இந்த கர்நாடக போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்ல, எல்லா பேரும் அந்த கேங்குக்கு சப்போர்ட். தமிழ்நாடு போலீஸை நம்பலாம், இல்ல கேரள போலீஸை நம்பலாம், அவங்கள யாராவது ஒரு ஆளை மீட் பண்ணா நீ தேவைப்பட்டா இந்த ஆதாரத்தை அவங்க கிட்ட கொடு, உனக்கு நீதி கிடைக்கும்னு அன்னைக்கு காப்பி பண்ண அந்த பென்ட்ரைவை இன்னும் பத்திரமா வச்சிருக்காரு யாருக்கும் தெரியாம. அதை தான் இப்ப கொடுத்துட்டு போறாரு. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணி உன்னை காப்பாற்ற முயற்சி பண்றேன், நான் வந்துடுறேன்னு குட் பை சொல்லிட்டு அப்ப போனவர். அதுதான் கடைசியா பார்த்ததான். சரி அந்த பென்ட்ரைவ் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, பென்ட்ரைவ் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குங்கிற மேட்டர் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்தாலும் என்ன வந்து தூக்குவாங்க கொல்லுவாங்க அப்படின்னு புலம்புறா. அப்ப என்ன அவங்க பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெளியில வந்தா அந்த மருமக புள்ள டிஎஸ்பி கேஸை என்ன எடுத்துக்க சொல்லிருக்காங்க, அவ ஏமாத்துறா சார், அரை மூல இருந்தா கூட யாரா இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்ல, டேய் அப்ப எங்களை என்ன அரலூசுங்கிறியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவன் ஜிரிக்கிறான் அதை பார்த்து. அன்னைக்கு தான் அந்த மினிஸ்டரோட ஃபங்க்ஷன், பந்தோபஸ்து வேலைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சலாம் வைக்கிறாப்ல வந்திருக்குது. ஆனா பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் இன்ஸ்பெக்டர். அந்த இவரு வந்துட்டாப்ல, யாரு நம்ம டிஎஸ்பி வந்தாச்சு, மினிஸ்டர் வந்தாச்சு, இவர் வந்தாச்சு, இவ்வளவு கூத்துங்க நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் இங்க பார்த்தா அந்த பொண்ணை மெடிக்கல்
செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரணும். கேஸை இப்ப மாத்திட்டாங்க. பொண்ணோட பொறுப்பு இப்ப யார்கிட்ட இருக்குன்னா அந்த மருமக பிள்ளை கிட்ட இருக்குது. இதுக்கிடையில அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு போல. சூப்பர் பொண்ணுங்க, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறா. போலீஸ்காரி இதோ போட்டோ பாருங்கன்னு புரோக்கர் போட்டோவை காட்டுறேன். யார் போட்டோவை? சாட்சாத் நம்ம பொண்ணோட போட்டோவை. அடம் கொன்னியா அப்படின்னு ஆச்சரியமா போகுது. கடைசியில இவங்களுக்கே ரிவிட்டான்னு. கரெக்டா அவங்க கிளம்பும் போது ஒரு போலீஸ்காரமா டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக வராங்க. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? செக்கப்புக்கு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க குழஞ்சு பஞ்சாயத்து பிரசிடென்ட் டிஎஸ்பி பேசுறத பார்த்துட்டு இனி நமக்கு நீதி கிடைக்க போறது இல்லன்னு இன்ஸ்பெக்டர் முழிச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா வீட்ல இருந்து ஒரு போன் கால் வந்துருச்சு. பேசிட்டு வரேன் அர்ஜென்ட்ங்கறாங்க ஏட்டம்மா. சரி பேசிட்டு வான்னு எஸ்ஐ அனுப்பிச்சிட்டாரு. போனை நோண்டிட்டு இருக்கையில பாத்ரூம் போகணும்ன்றா. சரி அவங்க போன் பேசிட்டு இருக்காங்களேன்னு இவரே கூட்டு போறாரு. பாத்ரூம் வெளியில இருந்துகிட்டாரு. அந்த அம்மா பாத்ரூம்குள்ள போகுது. 2வது பாத்ரூம். திடீர்னு வெளியில வந்துட்டு ஏட்டம்மாவை கூப்பிட முடியுமான்னு கேட்க, ஏட்டம்மா ரொம்ப தூரத்துல போன்ல பேசிட்டு இருக்கோம், இருக்கவங்க நீ கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்லன்னு உள்ள போறா. ஆனா மறுபடியும் தயங்கி நிக்கிறா. என்னதாமா வேணும்னு கேட்டா இல்ல எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்ப அவர் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயே அப்படியா, இருமா நான் வந்துடுறேன்னு பொண்ணை விட்டுட்டு இங்க ஓடியாந்து ஏட்டம்மாவை கூப்பிடுறாரு. மேட்ரை சொல்லி என்னன்னு போய் பாருன்னு சொல்ல போய் கதவை தட்டினா உள்ள இருக்கிறது வேற ஒரு லேடி. எஸ், இந்த பொண்ணு எஸ்கேப். ஐயோன்னு எஸ்ஐ பதறாப்ல. எல்லா இடத்துலயும் தேடுறாப்ல. டிரைவர்ல இருந்து அத்தனை பேரும் தேடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் விசாரிச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்றது அந்த போலீஸ்காரமாவோட வேலை. அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது டீடைல் கிடைச்சாலும் அதையும் இந்த கேஸோட சேர்த்து லிங்க் பண்ணி அப்டேட் பண்றது அந்த அம்மாவோட வேலை. அதையும் பார்த்துட்டு இருக்கா. உடனே இவன் அத்தகாரிக்கு போனை போடுறான் டிஎஸ்பிக்கு. அவங்க பிஸியா இருக்கிறதுனால கட் பண்ணி விடுறாங்க. என்ன பண்ணணும் தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் கால் வருது. பேசுறா, மேட்டர் தெரியுதுங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் அவர் இங்க இருந்து கிளம்புறாரு. என்னடான்னு பார்த்தா முந்தின நாள் ராத்திரி என்ன பண்ணணுங்கிறத ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே ஒன்னா சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டுருக்கு. யாரை தவிர அந்த புது பையன் மருமக புள்ள எஸ்ஐ தவிர மீதி எல்லா பேருமே அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் மேல காண்டா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பயில தேவையில்லாம மாட்டி விட்டாங்கல்ல. அதனால அந்த ஆளை பிடிச்சு போறதுக்காக இவங்க ஒண்ணு கூடி இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா எஸ்ஐ இந்த கேஸை சார்ஜ் எடுத்ததும் செக்கப்புக்கு வர வழியில பொண்ணை தூக்குறோம். அந்த பொண்ணு கிட்ட ஆதாரம் இருக்குது. நம்மள நம்பி அந்த பொண்ணு ஆதாரம் எங்க இருக்கு ஏது இருக்குங்கிறத சொல்ல மாட்டேங்குது. அவ சொல்ற இடத்தை கூட்டிட்டு போனா ஆதாரத்தை எடுத்து கொடுக்கறதா சொல்றா. ஆனா இதையெல்லாம் அவங்களோட பார்வையில முன்னாடி பண்ணா எப்படியும் நியூஸ் போயிடும், அந்த பொண்ணுக்கு ஆபத்து வரும். சோ பொண்ணை எஸ்கேப் பண்ண விடுறாப்ல எஸ்கேப் பண்ண விட்டு அந்த ஆதாரத்தை ரெடி பண்ணி என் கைக்கு வரட்டும், அப்புறம் அந்த பயலை பிடிச்சு உள்ள வச்சு கும்முன்னு கும்மிரலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதைத்தான் இங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஏகப்பட்ட பேரு மப்டியில இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ வெளியில வர்றதுக்கே போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஜீப்ல பைக்ல பிக்கப் பண்ணிக்கிறாரு. இங்க யாருக்கிட்டே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காரு பஞ்சாயத்து பிரசிடென்ட். அதை பத்தி அப்டேட் கொடுக்குறாரு ஒருத்தர். ஏதோ பிரச்சனை போலங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் போன்ல கத்திக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ இவ எஸ்கேப் பண்ண மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் பயப்படுறாப்ல. போற வழியில செக்கப் வேற கெடுபடியா இருக்குது. வண்டியை திருப்பிட்டாரு. சபரிமலை குரூப் இங்க சாமி கும்பிட்டு இருக்குது. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பேக் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த இடம் தான். தான் பேக்கை சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வச்சுட்டு போனேன், அந்த பேக் வேணும்னு கேட்கும்போது ரிசிப்ட் இல்லையா, ரிசிப்ட் இருந்தா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல தன்னோட இன்ஸ்பெக்டர் ஐடி கார்டை காமிச்சதும் அவரு தாராளமா எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்குறாப்ல. உள்ள பார்த்தா எஸ் பென் டிரைவ் இருக்குங்க. அதை எடுத்து கொடுத்துறா. நம்ம ஆளு கையில வாங்கிக்கிறான். கூடவே அவனுக்கே தெரியாம ஒரு கத்தி எடுத்து ஒளிய வைக்கிறா. இது எதுக்குன்னு தெரியல. பேக் எடுத்துட்டு சரிங்க உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு சுத்தியும் முத்தியும் கவனிச்சிட்டு இருக்காரு. யாராவது வராங்களா? ஏன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் யாருக்கோ போன்ல பேசியிருக்கிறான், கத்தி இருக்கிறான். மேபி அந்த டேவிட் கிட்ட சொல்லி டேவிட் போட்டு தள்ளுறதுக்காக வருவானோ, அப்படி வந்தா பிடிக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மப்டியில ஏகப்பட்ட போலீஸ் இங்க இருக்காங்க. எல்லாரோட பார்வையும் அப்படியே கொத்தி பாம்பா சுத்திட்டு தெரியுது. அவளும் பயந்து போய் கையில கத்தியோட வச்சுட்டு தெரியுதா. இன்கேஸ் போலீஸையும் மீறி வந்தா குத்திரலான்னு. அதுக்குள்ள அந்த இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு அப்டேட் வருது. எஸ்ஐயும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆயிட்டாரு. உடனே இவங்களுக்கு போன் பண்றாரு. ஆனா டைவர்ட் ஆயிடக்கூடாதுன்னு காலை கட் பண்ணிட்டே இருக்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். மாத்தி அடிச்சாலும் திரும்ப கட் பண்றாரு. இங்க மித்த வேலை பார்த்துட்டு இருக்கிற போலீஸுக்கும் கால் வருது. கால் எல்லாம் முக்கியம் இல்ல, போனை வைங்கன்னு சத்தம் போடுறாரு. சபரிமலை கோஷ்டி கிளம்புற சமயம் அந்த பக்கத்துல இருந்து நல்ல பெரிய தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான். அவன் தான் டேவிட்னு அத்தனை பேர் களத்துல இறங்கி அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வேற ஏதோ தாடி. ஏன்னா உலகத்துல தாடி வச்சவங்களுக்கா பஞ்சம். வேற எவனோ ஒருத்தவனை பார்த்துட்டு டேவிட்னு தப்பா நினைச்சிட்டாங்க. நான் டேவிட் எல்லாம் இல்ல, என் பேரை வேணா ஐடி கார்டுல பாருங்கன்னு சொன்னதும் ஆதார் கார்டுல பார்த்தா வேற பேரு. திரும்பி பார்த்தா பொண்ணை காணோம். எஸ், இந்த பொண்ணு எஸ்கேப். அதே சமயம் காண்டாயி பொண்ணை தூக்குனது நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்டா தான் இருக்கும்னு அந்த பக்கம் போனை போட்டு பிரசிடென்ட்டை தூக்கி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க, ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, அவனை ஒரு குத்தணும் அப்படிங்கிறாப்ல. எதிர்பார்த்தாப்லயே அங்க இருந்து போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆளு வேகம் வந்ததும் அந்த பையில போட்டு புளிர்னு அடிச்சு செம்ம டேமேஜ் பண்றாரு. யாரும் பேசக்கூடாதுன்னு பேச வரவங்களையும் பேச விடாம இது பண்றாரு. அடிச்சு கீழே கிடக்குறாரு அந்த ஆளு. இந்தாங்க ஆதாரம், இந்த பென்ட்ரைவ்ல எல்லா ஆதாரமே இருக்குது, செத்தடா நீயே அப்படிங்கிறாப்ல. லேப்டாப்ல போட்டு பாருங்க அப்படிங்கிறாப்ல உணர்ச்சப்பட்டு. யாரும் போன் எடுக்க கூடாது, எல்லாரும் போனை வைங்கன்னு எல்லாரையும்
போனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு வைக்க சொல்லியாச்சு. அப்புறம் பென்டிரைவ்ல என்ன இருக்குன்னு போட்டு ப்ளே பண்ணியா அப்படின்னு சத்தம் போறாரு. பார்த்தா யேசுதாஸோட பாட்டு ஓடுதான். நல்லா செக் பண்ணியாங்கறாப்ல. நல்லா செக் பண்ணிட்டேன், ஃபுல்லாவே மலையாள பாடல்கள் மட்டும்தான் ஓடுது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட மூஞ்சிய பார்க்கணுமே. ஐயோ சார், அந்த பொண்ணு நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டா சார் அப்படின்றாரு எஸ்ஐ. இவர் ஆடி போறாப்ல. என்னடான்னு பார்த்தா சபரி கோஷியோட அவ அந்த வண்டியில ஏறி எஸ்கேப் ஆயிட்டா. அப்புறம் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு போலீஸ்காரம்மா, அந்தம்மா வந்து சார் அந்த பொண்ணை நீங்க முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு மாங்கல்யம்னு ஒரு டிவி சீரிஸ்ல ஒரு எபிசோட் ஓடுச்சு. அந்த எபிசோடுல என்ன நடந்துச்சோ அதத்தான் உங்க விசாரணையில சீனு மாறாம அப்படியே பேசி இருந்திருக்கா. நீங்க யாரும் அந்த சீரியலை பார்க்கல, உங்களுக்கு தெரியாது. நான் சீரியல் பைத்தியங்கிறதுனால அந்த விசாரணைகளை நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது அதை படிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்றதுக்கு முயற்சி பண்ணேன், உங்களை பிடிக்க முடியல அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. எஸ், பிளாஷ்பேக்ல பார்த்தா சீரியல்ல தலைமுடியை பிடிப்பாங்க, இந்த அம்மாவையும் தலைமுடியை பிடிச்சதா டேவிட் பிடிச்சதா சொல்லியிருப்பா. அந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சு மிரட்டுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. சீரியல்ல பார்த்துட்டு இப்படித்தான் கதை சொல்லணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா போல. அப்புறம் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரிப்போர்ட் கேட்டீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் விசாரிக்கும் போது அங்கேயும் இதே மாதிரி மாட்டின பிறகு போலீஸ்காரங்களே ஏமாத்தி அவ தப்பிச்சும் போயிருக்காளாம். அங்க இருந்த பழைய போலீஸ்களுக்கு இந்த கதை தெரியும். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லா பேருமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க போல. சோ அந்த டீடைலை செக் பண்ணி நமக்கு அப்டேட் பண்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிச்சிட்டதா எஸ்ஐயும் எடுத்து சொல்றாரு. அப்புறம் இந்த கதையில இவ சொல்ற கதையை நம்ப வைக்கணும்னா இன்ஸ்பெக்டருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அந்த கேஸ்ல இவ சொல்ற விஷயங்கள் மேல இருக்கணும். ஏதாவது ஒரு லாபம் இருந்தாதான் அவங்க இறங்கி நோண்டுவாங்க. அந்த லாபத்தை செட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பான்னா, அன்னைக்கு 2 பேர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தானே பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிட்ட அடி வாங்கினவரு, ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுத்ததா சொல்லி அப்படின்னு அந்த பழைய கதையை பேசியிருப்பாங்க. அப்புறம் அழைப்புதலையும் நோட்டீஸ் போர்டுல ஒட்டியிருப்பாங்க. இந்த கதையை வச்சுக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கும் ஆகாதுங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறா. நோட்டீஸ் போர்டுல இருந்த பேரு ஆளு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கதையில அந்த கதாபாத்திரத்தையும் சொருகி டேவிட்டுக்கு மேல அவன் தான் எல்லாத்தையும் பண்ணதா ஒரு பிட்ட போட்டு நம்ம ஹீரோவை நம்ப வச்சிருக்கிறா. அப்புறம் இந்த அருள்ங்கிற கேரக்டரை எங்க இருந்து பிடிச்சான்னு பாருங்க. அன்னைக்கு தான் ஒரு அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பரை போட்டு போயிருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அருள்ங்கிற ஒரு தமிழ்நாட்டு பையன் இறந்து போயிட்டதா செய்தி வந்திருக்கும். அதை படிச்சுட்டு அவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கி தான் கதையில எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா. அடி வாங்கின பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அடிச்ச நம்ம பைய பெப்பான்னு முழிக்கிறான். அப்புறம் அன்னைக்கு ஏமாற்றப்பட்ட புருஷங்க எல்லாம் அவ பயங்கரமான நாடகக்காரி, நடிப்பா, பொய் சொல்லுவா, கண்டுபிடிக்கவே முடியாது, பாவமா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே இவருக்கும் நடந்திருக்குது. இவரும் அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்கள மாதிரியே இவரும் ஏமாந்து போயிருக்கிறார். அப்புறம் சும்மா இருப்பாங்களா? இவருக்கு மேல துறை ரீதியான நடவடிக்கை, யாருக்கு மேல? நம்ம இன்ஸ்பெக்டருக்கு மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சீல குத்திட்டாங்க. பல மாசம் சஸ்பெண்ட்ல இருந்து அசிங்கப்பட்டு போனார். அதுக்கு பிறகு அவர் சும்மா இல்ல, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றார். ஒரு போதகரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கையில அவரையும் அவ ஏமாத்தி இருக்கிறார். ஏமாத்துறது மட்டும் இல்லாம அவர் இதுவரை போதனை பண்ணி சம்பாதிச்ச பணத்தையும் ஆட்டையை போட்டு ஓடிட்டாலாம். அதுக்கு பிறகு எப்பயாவது பாத்தீங்களான்னு கேட்கும்போது கோர்ட்ல வச்சு ஒரு நாள் மீட் பண்ண எல்லா பழியையும் தான் அண்ணன் மேல தூக்கி போட்டா. அவனை நான் பார்த்தேன், அண்ணனை அனுப்பிச்சு வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுறதா சொன்னான். அதையும் நம்பி ஏமாந்து போயிட்டேன். அவ வரல, பேசல, அடுத்து நான் கண்டுபிடிக்கவே முடியாத தூரத்துக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு எடுத்து சொல்றேன். நடந்ததுக்கு ஏசப்பா தண்டிப்பாரு அப்படிங்கிறாப்ல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 1 வருஷம் ஆயிப்போச்சு. 6 பேர் கொண்ட அந்த புருஷங்க குரூப்ல இப்போ 12 பேரோ 10 பேரோ இருக்கிறாங்களா. இதுல அந்த குரூப்ல புது வரவு யாரு தெரியுமா? நம்ம கடைசி மாப்புள்ள அவர்தான். இப்ப அவர் துபாயில இருக்கிறாரு. துபாயில இருந்தாலும் இந்த குரூப்ல என்ன சேர்த்துக்கிட்டதுக்காக நான் உங்களை மதிக்கிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், இப்படி எல்லாம் குரூப்ல போட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நடந்தது எங்க? கேரளால. கட் பண்ணா இப்போ தமிழ்நாட்டுல முருகன் கோயில்ல ஒரு மாப்பிள்ள தயாரா இருக்கிறார். இத்தனை வருஷத்துக்கு பிறகு எனக்கு கல்யாணம் நடக்குது, நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், எல்லாம் ஓம் ஒரு தான் முருகா அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கிறார். ஆனா அதே கோயில்ல நம்மால நேர்த்திக்கடன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறார். நர்சம்மாவையே கடைசியில கல்யாணம் பண்ணிட்டார் போல. நர்சம்மாவும் நர்சம்மாவோட அப்பனும் இந்த நேர்த்திக்கடன் எல்லாம் பண்ணா புருஷனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்களா. மொட்டையடிச்சு அழகு குத்தி எவ்வளவு கூத்து நடக்குது பாருங்க. வேற வழி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படி கோயிலை சுத்தி போயிட்டு இருக்கையில ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்ணு போறத பார்த்துட்டு டவுட்டா இருக்கேன்னு திரும்பி பாக்குறாரு. பொண்ணு எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு திரும்பி பாக்குது. பார்த்தா அதே பொண்ணுதான். கேரளால இத்தனை பேரை ஏமாத்துறது பத்தாதுன்னு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பேரு கல்யாண மாப்பிள்ளைய காத்திருக்கிறாங்க ஏமாத்துறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயும் வந்திருக்கிறா. பார்த்து ஒரு இழிப்பா ஓடுவா, நம்ம பைய விரட்டுவான், அப்படியே அங்க படத்தை கட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலயுமே எல்லா பேரையுமே நடிச்சு ஏமாத்துறது இவதான். யாரு மிரட்டி இவளை இந்த வேலையை செய்ய சொல்லாப்ல தெரியல. எல்லா மாஸ்டர் பிளானையுமே இவ தான் போட்டிருக்கிறா. இவ மேல பாவப்பட்டது கடைசியில எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாய் போச்சுன்னு பாருங்க. இத்தனை ஆம்பளைகள் படத்துல பார்த்தமே, இத்தனை ஆம்பளைகளை இவ ஏமாத்துறான். சரி, ஆனா இந்த கதையை கேட்ட நம்மள எத்தனை பேரு இவளை நம்பணும்? யாரெல்லாம் நிஜமா இந்த பொண்ணை நம்புனீங்களோ ஒழுங்கா கமெண்ட்ல வந்து ஆமா ப்ரோ நானும் ஏமாத்துட்டேன்னு கமெண்ட் போடுங்க. உங்கள முதல்ல ஏமாற்றப்பட்டவன் நான் தான். ஏன்னா நானுமே அந்த பொருளை ஏன் நம்புனேன். எப்போ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பதான் எனக்கும் உண்மை தெரிஞ்சது. சோ நான் ஏமாத்தப்பட்டேன். நீங்க ஏமாத்தப்பட்டீங்களா?
கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவு ஆம்பளைங்க ஏமாந்தாங்கன்னு நாம தெரிஞ்சுப்போம். பெண்களும் கமெண்ட் செய்யலாம், தப்பு இல்ல. ஆண் வர்க்கம் தான் ஏமாறணுமா? பெண்களும் ஏமாந்தாலும் தப்பு இல்ல, கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த ஒரு சிறப்பான தரமான படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.